அந்த மாதிரி ஹைட்டு பிறப்பே அந்த மாதிரி தான் நமக்கு. நல்லா பிறந்திருக்குடா. செக் செக் செக். ஹலோ ஹலோ ஹலோ. இன்னும் கொஞ்சம் சவுண்ட் வைங்கண்ணா. இன்னும் சவுண்டு வைங்கண்ணே. லைட்டாக ஷார்ப்பு, கொஞ்சோண்டு பேஸு, கொஞ்சோண்டு கெட்டி சட்னி, சாம்பார் ஊற்றி விடனேன். முடிச்சோம். இல்லைங்க, எனக்கு வந்து அண்ணன் 2 ரவுண்ட் பேசிட்டாரா, எனக்கு அதை பார்த்த உடனே பேச்சே வரல. பேச்சு வரல. கொஞ்சம் மண்ணள்ளி போட்டுக்கிறியா? மண்ணள்ளி போட்டுக்கிறியா? என்னங்க, எனக்கு சென்னையில இருந்து வந்திருக்கேங்க பஸ் பிடிச்சி. இது வந்து கோயில் மண், புனிதமானது, அதனால நீ போட்டுக்கலாம். கோவில் மண்ணுனா தாராளமா போயிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்களும் போட்டுக்குவீங்களே? நான் போட்டதுனால இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன். தமிழை உயிரே வணக்கம். தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். மொழிக்கெல்லாம் தாயாக விளங்கக்கூடிய அன்னை தமிழை வணங்கி, அம்மன் கோவில் கும்பம் இங்கே அழகான தலைப்பு கொடுத்திருக்கீங்க. சூப்பரான தலைப்பு. திருமணத்துக்கு முன்பு ஒருத்தன் நல்லா இருக்கானா, திருமணத்துக்கு அப்புறம் ஒருத்தன் நல்லா இருக்கானா, அவ்வளவுதான். அண்ணே வந்து சொன்னாங்க, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், நீங்களும் சொல்றீங்க பொண்டாட்டியே சரியில்லை, பொண்டாட்டியே பிடிக்கல, கல்யாணத்தை பார்த்தாலே வெறுப்பா இருக்குன்றீங்களே. சொந்த காசுல டைவர்ஸ் வாங்கி தர எந்திரிச்சுவாங்க. அந்த பிள்ளை எது கட்டாலும் கிளம்பி டைவர்ஸ் பண்ணிடுறோம்னு சொல்லுது. நீ பாரு பொம்பளை பிள்ளை கூப்பிட்டோன்னு கிளம்புற. ஏங்க, உங்களுக்கு தான் பிடிக்கல இல்லைங்க, கல்யாணம்னாலே பிடிக்கல. அந்த பொண்டாட்டியை பார்த்தாலே அது வாடையே ஆகல. அப்ப கோமணத்தை கட்டி குத்தாலத்துல போய் குத்த வைக்க வேண்டியது. அங்க குரங்கு கிடக்கு, கோமணத்துக்கு ஆபத்து வந்துரும். அப்ப ராஜபாளையம் போக வேண்டியதானே. நாய் கிடக்கு. நாய் கிடக்குமாவா? எங்களை பார்த்து சொல்றாரு மேக்கப் போட்டிருக்கோம், மேக்கப் போட்டிருக்கோம், மேக்கப் போட்டிருக்கோம் சொல்றாங்க. எங்க பெண்கள் எதுக்குங்க மேக்கப் போடுறோம்? எதுக்குங்க மேக்கப் போடுறோம்? ஏன் போடுறீங்க? நாங்க மேக்கப் போட்டு கெட்டப் ஆலனா நீங்க எல்லாம் செட்டப் வச்சிருவீங்க, எங்களுக்கு தெரியாதாங்க? போனா போது நாங்க மேக்கப் போட்டு. நான் கேக்குறேன், அழகுக்கு தானே அழகு சேர்க்க முடியும், அலுமினிய குண்டானுக்கலாமா அழகு சேர்க்க முடியும்? எங்களுக்கு அழகே பிடிக்காதனால தான் நாங்க பிடிச்சிடுறோம். என்னது அழகு பிடிக்கும்? நானும் வந்து பாக்குறேன். வந்த பிறகு என்னை வந்து அறிமுகப்படுத்தினீங்கல்ல, அறிமுகப்படுத்தும்போது என்ன சொன்னீங்க? அது கல்யாணத்துக்கு முன்னாடி ஒல்லியா இருந்துச்சு, கல்யாணத்துக்கு அப்புறம் குண்டாயிடுச்சுன்றீங்களே. நான் எல்லா ஆண்களையும் பார்த்து கேட்கிறேன், பொம்பளைங்க குண்டா தான் ஏங்க கிண்டல் பண்றீங்க? குண்டா இருந்தா குண்டா இருக்கா, ஒல்லியா இருந்தா ஒல்லியா இருக்கா, ஹைட்டா இருந்தா இப்ப நெட்டச்சின்றீங்க பாத்தீங்கன்னா, இப்ப ஹைட்டா இருந்தா நெட்டச்சின்றீங்க, குள்ளமா இருந்தா குட்டச்சின்றீங்க, கொஞ்சம் வெள்ளையா இருந்தா வெள்ளச்சின்றீங்க, கருப்பா இருந்தா கருவாச்சின்றீங்க, கொஞ்சம் எத்துப்பல்லா இருக்கு தெத்துப்பள்ளி, தேங்காய் திருவி, இவ்வளோ பட்ட பேர் வச்சு சொல்றீங்களே. நீங்களும் தான் கருப்பா இருக்கீங்க, குண்டா இருக்கீங்க, சொட்டையா இருக்கீங்க, தொப்பையா இருக்கீங்க. ஒரு பேச்சுக்கு நாங்க யோ சொட்டை, யோ தொப்பை, யோ கருவா போயல உன்னையத்தான் சொல்லுது. சிரிக்காத. நாங்க எதுவும் சொல்லிருக்கோம். அதே சொல்லிவிட்டியே, நம்ம என்ன சொல்ல வேண்டியது இருக்கு? நாங்க அப்பெல்லாம் சொல்ல மாட்டேங்க. முதல்ல நீங்களா மனைவிக்கு மரியாதை கொடுக்குறீங்களா? காலையில எந்திரிச்சோன்னா அவங்க பொண்டாட்டியை பார்த்து என்னங்க சொல்றீங்க? செல்லம் தங்கம் நான் சொல்றீங்க. எங்க சொல்றீங்க? இந்தாடி டீ எடுத்துட்டு வா, இந்தாடி காப்பி எடுத்துட்டு வா, இந்தாடி சோறு எடுத்துட்டு வா, இந்தாடி என் ட்ரவுசர் எடுத்துட்டு வா. எத்தனை டீ போட்டு கூப்பிடுறீங்க பெண்கள். நாங்க டென்ஷனா இந்தாடா காஃபி. நல்லா தெரியாது, ஓம் புருஷன் போய் சொல்லு. இல்ல அப்படி சொல்லுவோமா? அடுத்த புருஷன் வெள்ளம் எவ புருஷன் தெரியுமா? 1.5 மாசமா சுத்தி விட்டுறான். நாங்க சமையலே செய்யறது இல்ல, சமையலே செய்ய தெரியல. சாப்பாடு செய்ய தெரியுதா உங்களுக்கு? நான் கேட்கறேன், நாங்க சாப்பாடு செஞ்சு கொடுத்தா மட்டும் நல்லா சாப்பிட்டுட்டு கிளுக்குன்னு நல்லா இருக்கு நான் சொல்றீங்க. நீங்க நல்லா பாருங்கக்கா, உங்க வீட்டுக்காரு சமைச்சு கொடுத்த சாப்பாடை என்னைக்காவது சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு? அது சாப்பிட்ற அழகை பார்த்துருக்கீங்களா? சாப்பாட்டுல தட்டை போட்டு வச்சா, தட்டுல சாப்பாடு போட்டு வச்சா, தட்டுல சாப்பாடு போட்டு வச்சா, நல்ல ஜேசிபி மிஷின் மண்ணை வாரி கொட்டுற வாரி வயிற்றுல போட்டுக்கிறேன். நானே போனா போதுன்னு ஏங்க இன்னைக்கு சாப்பாடு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டா என்ன சொல்றீங்க? என்ன சொல்றான்? நல்லதா இருந்துச்சு, இருந்தாலும் எங்க அம்மா மாதிரி வராது அப்படிங்கிறீங்களா? அதுக்கு உங்க அம்மா கூடவே இருக்க வேண்டியதானே. எதுக்கு எங்களை கல்யாணம் பண்றீங்க? போனா போதுன்னு வாழ்க்கை கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க நாங்க. உன் புருஷனை கேட்க வேண்டியதெல்லாம் அடுத்த புருஷன் கேட்க. இல்ல நீங்க சொன்னது அதுவும் இந்த பொண்டாட்டி எப்ப தெரியுமா வேலையை காட்டும்? என்ன? காலை சாப்பாடு ஒழுங்கா போட்டுரும், சரி, மத்தியான சாப்பாடு ஒழுங்கா போட்டுருவா, சரி, இந்த நைட்டு சாப்பாடு போடையில தான் பொண்டாட்டி வேலையை காட்டுவான். என்னன்னு? ஆம்பளையே கொஞ்சம் உஷாரா இருக்கும். அப்பதான் சாப்பாடு அள்ளி வாயில வைக்க போவான். நீங்க சாப்பிடுங்க, உங்களை ஒண்ணு கேட்கணும். ஐயோ என்ன கேட்க போறான்னு தெரியலையே.
போனதை எடுத்து பார்த்து விட்டாளா இல்லை பைக்கில் ஏற்றிட்டு போனதை யாரும் போட்டு விட்டு விட்டாளுகளா? இந்த பயத்திலே 5 நிமிஷம் சாப்பிட வேண்டிய 1/2 மணி நேரம் சாப்பிட்றான். ஏன் அவன் சாப்பிட்டு முடிச்ச உடனே கேட்கலாம்ல? அதை கேட்க மனசு வராது உங்களுக்கு? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சாப்பிடும்போது நல்ல மனநிலையில இருப்பீங்க. அவ்வளவு ருசியா சமைச்சு போடுறோம்ல, ஆனா நல்ல மனநிலையில இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அதனால சாப்பிடும் போது கேக்குறோம். ஏங்க இதெல்லாம் விடுங்க. உங்களுக்கு லவ் பண்ண தெரியுதா? முதல்ல என்னைய பார்த்து லவ் பண்ண தெரியுமா உங்களுக்கு? நீங்க லவ் பண்ணிருக்கீங்களா? காதலிச்சிருக்கீங்களா? நீங்க? நானும் காதலிச்சம்மா. எப்போ? காலேஜ் படிக்கும்போது காதலிச்சம்மா. ஆஹா, அது என் வாயால தாம்மா கெட்டு போச்சு. ஏன்? நான் காலேஜ் படிக்கும்போது என்கிட்ட ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு ரோசா பூவை கொண்டு வந்து கொடுத்து, எஸ்கியூஸ் மீ மகாராஜா, உங்களை நான் 3 மாசமா காதலிக்கிறேன்னு சொன்னிச்சு. என் வேயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கக்கூடாது. என்னைய காதலிக்கும் போதே 3 மாசமானு கேட்டேன். அதை வார மண்ணவாரி துத்திட்டு போயிட்டான். என் வாழ்க்கையும் போச்சு, என் விலவும் போச்சு. ஏங்க நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி என்னென்ன பேர் உங்களுக்கு இருக்கும்? படிக்காதவன், வெட்டி பையன், எப்படி ஊர் சுத்துறான் பாரு, தண்ட சோறு அப்படின்னு சொல்லுவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் எத்தனை இரு நாங்க குடுக்குறோம்? கணவர், குடும்பஸ்தர், புருஷர், தாலி கட்டினவர், இரு நாங்க குடுக்குறோம். அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு தெரியுமா? என்ன? பேமுலி மேன். என்ன ஃபேமிலி? ஃபேமிலி மேன் இல்ல, பேமுலி மேன் தான். தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க திண்டுக்கல் போயிட்டு காசு பத்தாம கடத்தரவுல பேமுலி முடிச்சுக்கிட்டு தெரியுமா? அதனால அவனுக்கு பேரு பேமுலி மேன் வச்சிருக்காங்க. இப்ப நீங்க என்ன எடுத்துக்குங்க, எனக்கு கல்யாணம் 5 வருஷம் ஆகுதுக்கா. நான் எவ்வளவு நல்ல பிள்ளை தெரியுமா? நீங்க என்னை குறைச்சி எடை போட்டுட்டீங்க. நான் எவ்வளவு நல்ல பிள்ளை தெரியுமாக்கா? எனக்கு கல்யாணம் 5 வருஷம் ஆகுது. சத்தியமா சொல்றேன், இப்போ வரைக்கும் என் மாமியார உசுரோட வச்சிருக்கேன். நல்ல புண்ணியவதி. ஏங்க மத்த ஊர்ல நான் கொண்டு விட்டு வந்தா? அப்படியெல்லாம் இல்ல, அவ்வளவு பாசம்னு சொல்றேன். எதுக்கு என் மாமியார உசுரோட வச்சிருக்கேன்? என் புருஷனை பெத்தவங்க, அதுக்காக அந்த பாசம். என் புருஷன் மேல இருக்க பாசம் தானே இப்ப என் மாமியார் மேல இருக்கும். அந்த பாசத்துக்காக இப்ப கொடுங்க. தேர்தல் போச்சுல்ல, எல்லாரும் ஓட்டு போட்டாங்க. நானும் ஓட்டு போட்டு வந்தேன். ஆனா எங்க வீட்டுக்காரர் ஓட்டு போட மாட்டேன்ட்டார். எனக்கு ஒரே ஆச்சு. ஏங்க எனக்கு சந்தேகம் ஆயிடுச்சு, ஏங்க ஓட்டு போட மாட்டேன்? போய் போட்டு வாங்க, இது ஜனநாயக கடமை, கண்டிப்பா எல்லாரும் ஓட்டு போடணும்னு சொன்னேன். அவர் நான் போட மாட்டேமான்ட்டார். ஏங்க என்னங்க, எனக்கு சிஎம், பிஎம், எம்பி, எம்எல்ஏ, ஊராட்சி மன்றத்துல எல்லாமே நீதானே தங்கம். தேர்தல் நேரத்தில் தண்ணியை போட்டு முழு போதையில் இருந்திருக்காயா? அதனாலதான் இந்த உளறி இருக்கேன். அதனால என் ஓட்டு உனக்கு தான். போட்டுருப்பான். உன் புருஷன் பயங்கரமான ஆளு. போட்டுருப்பான். ஆட்சி நடக்குதா? ஆட்சி நடக்குதா? ஏங்க எல்லாம் குடும்பம் நல்லா தானே? எல்லாமே நான் தானே அவருக்கு. எங்க திருமணத்துக்கு அப்புறம் ஒரு மகிழ்ச்சி இருந்தா தானங்க அந்த வார்த்தை அவர் சொல்வாரு. எங்க வாழ்க்கைங்கிறது ஒரு ரோஜா செடி மாதிரி. நல்லா நோட் பண்ணிக்கங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு ரோஜா செடி மாதிரி. பாக்கியராஜ் ஒரு படத்துல சொல்றாரு, தாவணிக்கனவர்கள் படத்துல சொல்லிருப்பார் தெரியுமா? வாழ்க்கைங்கிறது ஒரு ரோஜா செடி மாதிரிமா. நீங்கலாம் வந்துட்டு முள்ளு செடியில ரோஜா பூத்திருக்குன்னு நீங்க நினைப்பீங்க. யாரா அது? முள்ளு செடியில ரோஜா இருக்குன்னு பார்க்க கூடாது. ரோஜால முள்ளு செடி இருக்குன்னு பார்க்க கூடாது. ஆனா முள்ளு செடியில ஒரு ரோஜா பூத்திருக்கு நீங்க நினைக்கணும்னு சொல்வார் தெரியுமா? அதே மாதிரிதான் நாங்க. நீங்க என்னதான் முள்ளு செடியா இருந்தாலும் உங்க வாழ்க்கையில ரோஜா மாதிரி பூத்திருக்கோம் இல்லையா? முள்ளு செடி நம்ம ரோஜா மாதிரி பூத்து உங்க வாழ்க்கை. உண்மைதான், நீங்க ரோஜா தான். நீங்க ரோஜா தான். ஒரு நாளைக்கு மொட்டா இருக்கா, ஒரு நாளைக்கு மலர்ந்த முகத்தோட இருக்கா, ஒரு நாளைக்கு சுருச்சு போயிருக்கா. இவ்வளவு நீங்க ரோசா பூ தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. வாழ்க்கையை நாங்க வந்துட்டு எப்படி ஒரு அழகா கொண்டு போயிட்டு இருக்கோங்க. நீங்க என்னதான் முள்ளு செடியா இருந்தா அந்த ரோஜா எங்களை தேடிதானுங்க வண்டு வருது. உங்களை தேடியா வண்டு வருது? பூவை தேடி வண்டு வரும். ஆமா, காலையில பாத்தீங்கன்னா ஆத்த ஓரத்துல வண்டு உருட்டிக்கிட்டும் போகும். பல வண்டுகள் இருக்கு நாட்டை. என்னது அது? அது வண்டு உருட்டாம்பழம். அப்படி ஒரு பழம் இருக்கா? பழம் எல்லா ஏரியாக்கள்லயும் இருக்கு. எல்லா ஏரியாலயும் நான் பார்த்ததே இல்லையே. நீ இருந்து பார்த்துட்டு போ. காலையில வண்டு உருட்டாம்பழம். ஏங்க அந்த பழம் நல்லா இருக்குமா? சைஸை பொறுத்து, வண்டு சைஸை பொறுத்து பழம் சைஸ். அட கடவுளே, இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லங்க. இந்த பக்கம் ரொம்ப ஃபேமஸ். பப்பாளி பழத்துல எல்லாம் பப்பாளி விதை இருக்கும். இது மாம்பழத்துல மாம்பழ விதை இருக்கும். சரி. திராட்சையில திராட்சை விதை இருக்கும். ஆனா அந்த வண்டு உருட்டாம்பழத்துல பல விதை இருக்கும். தக்காளி விதை இருக்கும், மிளகா விதை இருக்கும். அட கடவுளே, நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. நீங்க பாத்திருக்கீங்களா? அப்படியே? எவ்வளவு கிலோ? எவ்வளவு? ஃப்ரீ சர்வீஸ். ஃப்ரீயா இருக்கா? அட கடவுளே, இத்தனை நாள் தெரியாம. இது கொடைக்கானல் சைடுல ரொம்ப ஃபேமஸோ? எல்லா ஊர்லயும் ஃபேமஸ். நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. அந்த பழம் நல்லா இருக்கும்ல? கண்டிப்பா நான் ஊருக்கு போகும்போது நீங்க எனக்கு வாங்கி கொடுக்குறீங்க. அவசியம். நீங்களே எடுத்துக்கிட்டு போகலாம். காலையில இங்க இருந்து வாங்கிட்டு போங்க. என்ன நீங்க இங்க சென்னையில இருக்கனால உங்களுக்கு பழம் தெரியலங்க. நான் சிட்டில இருக்கேன், அதனால தெரியல. கிராமத்துல அதிகமா கிடைக்கும் போல. அப்ப நான் காலையில ஊருக்கு போகும்போது நீங்க கண்டிப்பா எனக்கு வாங்கி. அவசியம் இருந்து வாங்கிட்டு போங்க.
அவசியம் இருந்து வாங்கிட்டு போங்கன்னு. ஏங்க ஒரு காதல்னா எப்படி இருக்கணும், ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கணும், பெண்களை பார்த்து தான் நீங்க கத்துக்கணும். ஒரு காதல் எப்படி இருக்கும் தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க எப்படி வேணாலும் ஊர் சுத்திக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு நிச்சயமான உடனே உங்க பாதம் எப்படி போதோ அதே மாதிரி அந்த பாதத்தை தேடி தான் பின்னாடி மனைவியோட பாதம் வரும். உன் பாதம் போகும் பாதம் சந்தனம் தாங்க நானு. எங்க வீட்டுக்காருக்கு நான் சந்தனம் தான். நீ சந்தனம் தான். உண்மையாவேங்க. ஏன் இப்படி சொல்லிட்டீங்க? வாழ்க்கைங்கிறது ஒரு படகு மாதிரி. கடல்ன்ற வாழ்க்கையில நீங்கெல்லாம் படகு, நாங்கெல்லாம் துடுப்பு. நாங்க இருந்தாதான் நீங்க வாழ்க்கையிலே வந்து கரை சேர முடியும். நம்ம வந்து நீ குழப்பத்துல இருக்க. நம்ம படகுனே, மனைவிலாம் துடுப்பு மாதிரி. இதுக்குதான் துடுப்பு. நாங்க இருந்தாதான் நீங்க வாழ்க்கைங்கிற கடல்ல கரை சேரவே முடியும். மனைவி வந்து துடுப்பு, துடுப்பு. கனவை வந்து படகு, படகு. இந்த படகு கரை சேரணும்னா உங்க துடுப்பு இருக்கணும். துடுப்பு இருந்தாதான் நீங்க வாழ்க்கைங்கிற கடல்ல வந்து கரை சேர முடியும். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? சில படகுல ரெட்டை துடுப்பு வச்சிருக்காங்கல்ல. ரெட்டை துடுப்பா? நான் பார்த்தேன். அந்த படகுலாம் கவுந்துருங்க, அப்படிலாம் இருக்க கூடாது. சில படகுல மோட்டர் போட்டிருக்கோம். ஆமா, நம்ம படகு ஓட்ட விழுந்துருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ பேசு. ஏங்க வாழ்க்கைங்கிறது பஸ் மாதிரி. அதுல கண்டக்டர் சீட் இருக்குல்ல, அதை அந்த சொல்ற நல்லா கவனிச்சுக்க. கண்டக்டர் சீட்ல யாரு வேணாலும் போகலாம், உட்காரலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா டிரைவர் சீட் இருந்து மனைவி மாதிரி. அது டிரைவர் மட்டும் தான் ஓட்ட முடியும். பாத்தியா எப்படி சொல்லுது பாருங்க. கண்டக்டர் சீட்லாம் வந்து யார் வேணா உட்காரலாம் போகலாம், யாரு வேணாலும் உட்காரலாம் போகலாம் கண்டக்டர் சீட். ஆமா, டிரைவர் சீட் இருந்து மனைவி மாதிரி நாங்க மட்டும் தான் உட்கார முடியும். ஏம்மா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன? சில டிரைவர் ஷிஃப்ட்டுக்கு ஷிஃப்ட் மாறுறானே. போகையில் ஒரு டிரைவர் ஓட்டிட்டு போகிறான், வரையில் வேற ஒரு டிரைவர் ஓட்டிட்டு வர்றான். அப்போ என்ன குழப்பம் அதில்? என்ன டிரைவர் ஓட்டிட்டு வராங்களா? ஏங்க பொண்டாட்டிலாம் கரண்ட் மாதிரிங்க. நாங்கள் உங்கள் வீட்டில் இல்லை, உங்கள் வீட்டில் வெளிச்சமே இருக்காது. அதனால தான் அங்கே யூபிஎஸ்சி பேட்டரி வச்சுருக்கான். எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரு ஆப்ஷன் வச்சுருப்பீங்களா? அதான் நான்லாம் வரும்போது பீச்சி கரையில் பிடிங்கிட்டே வந்துடுறது. எதுக்கு கரண்ட் தேவையில்லாம பீச்சி கரையில் பிடிங்குவீங்களா? இங்கே பாருங்க, அப்படிலாம் பேசக்கூடாது. நீங்க ஆனா சொல்றங்க, பெண்கள் தைரியசாலிங்க. எப்படி சொல்றீங்க? உங்க வாழ்க்கையில நாங்க வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கோம்ல, எங்கள மாதிரி தைரியசாலி உலகத்துல கிடையவே கிடையாது. எப்படி சொல்றீங்க? கை தட்டுங்க. பெண்கள் தைரியசாலின்னு எப்படி சொல்றீங்க? இப்போ நான் வேணா உதாரணத்துக்கு சொல்லவா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, நீங்க உங்க மனைவியை பொண்ணு பார்க்க போயிருப்பீங்களே, எத்தனை பேரோட போனீங்க? நாங்க ஒரு 5 பேர் போனோம். நிச்சயதார்த்தத்துக்கு போகும்போது ஒரு பஸ் எடுத்துக்கிட்டு போனோம். பஸ் எடுத்துட்டு போனீங்க. கல்யாணத்துக்கு போகும்போது நாங்க ஊர் நாட்டாம, அதனால 3000 பத்திரிக்கை அடிச்சு 4500 பேர் போனோம். தைரியசாலி, தைரியசாலி ஆண்கள் நீங்க. கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போகும்போது 5 பேர், நிச்சயதார்த்தத்துக்கு போகும்போது 100 பேர், கல்யாணத்துக்கு போது 3000 பேரோட போயிருக்கீங்கன்னு. அண்ணி உங்களை கல்யாணம் பண்ணிட்டு எத்தனை பேரோட வந்தாங்க? ஒத்த ஆளா தான் வந்தா. எத்தனை பேரோட வந்தாங்க? ஒரே ஆள் தான் வந்தா. எத்தனை பேரோட வந்தாங்க? ஒரே ஆள் தான் வந்தா. சிங்கிளா தான் வரோம், பண்ணி கூட்டம் தான் கூட்டமா வரோன்னு வந்தீங்களே, நாங்க தாங்க தைரியசாலி. ஒத்த ஆளா வந்தா, சிங்கிளா வந்தா அவளை டபுள் ஆக்கின பெருமை என்னையத்தான் சேரும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹலோ, உங்களுக்கு பாதுகாப்பு நாங்க. எப்படி சொல்றீங்க? மறந்துட கூடாது, நன்றி மறக்காதீங்க. நீங்க எப்படி சொல்றீங்க பாதுகாப்பு? இப்ப நம்ம வேடந்தந்தூர்ல இருக்குமா, இங்க இருந்து திண்டுக்கல்லுக்கோ இல்ல கொடைக்கானலுக்கோ இப்ப நீங்க பைக்ல போறீங்கன்னு வெச்சுக்கோங்க, நீங்க தனியா போங்க, போலீஸ்கார் நிறுத்திடுவாரு. மகாராஜா நில்லுங்க, லைசென்ஸ் இருக்கா, ஆர்சி புக் இருக்கா, இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்களா, லைட்டா குடிச்சிருக்கா மாதிரி இவ்வளவு கேள்வி கேட்பாரு. அதே நீங்க உங்க மனைவியை பின்னாடி உட்கார வச்சுட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, பைக்ல ஒருத்தர் நிறுத்த மாட்டாங்க. ஃபேமிலி மென் போறாருங்க, வைஃபோட போறாரு, குடும்பத்தோட போட்டுன்னு சொல்லுவாங்களா இல்லையாக்கா? அப்ப கையை தட்டுக்கா. நல்லா பாதுகாப்பு. நேற்று நான் தேவோட்டையில் பைக்கில் போனேன், போலீஸ்காரன் நிப்பாட்டான். ஆர்சி புக்கெடு, லைசன்ஸ் எடு. நான் பட்டிமட்ட நடுவர், உங்களை தடா செக் பண்ணு, எல்லாம் தேடுறேன். அந்த நேரம் ஒருத்தன் பொண்டாட்டியர் போனால் விட்டார். நான் கேட்டு, சார் நாங்கள் தனியாக வந்தால் மட்டும் பிடிச்சி இவ்வளோ விஷயம் பண்ணுறீங்க, பொண்டாட்டியர் பண்ண விட்டுறீங்களே என்ன? அவர் சொன்னால் ஒன்றும் இல்லை தம்பி,
அவனே ஒரு கிரகத்தோட போய்கிட்டு இருக்கேன், நம்ம இதுக்கு இன்னொரு கிரகத்தை இழுக்க, அதுவே அவனுக்கு போதுமான இம்சை தான் அப்படின்னு. ஆனால் என் பொண்டாட்டியில் நீ என்ன சைஸு, நீங்கள் என்ன சைஸ், என் பொண்டாட்டியில் இந்த சைஸ் இருப்பா. நேற்று பைக்கில் ஏற்றிக்கிட்டு மேம்பாலத்தில் ஏறுறேன், உருங்குது, முன்வீல் தூக்குது, எதுத்த மாதிரி வந்தவன் நிப்பாட்டிக்கிட்டு இருக்கிறேன், என்ன வாத்தியார வலுவிலோடு ஏற்றிக்கிட்டு எங்கே கிளப்பிட்டேன். அவ்வளவு இம்சையாக அனுபவிக்க வேண்டியது இருக்குது. அப்போல்லாம் ஏறி உட்காந்தானா நான் டேங்கு மேலே உட்காந்துக்கிட்டு போகணும். இப்படி ஹலோ, அந்த பைக் உங்க மாமனார் வீட்டுல இருந்து தானே வாங்கிட்டு வந்திருப்பீங்க. இவ்வளவு பேசுற நீங்க, இவ்வளவு மேடை போட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்களா ஊரா? அப்ப சீர்வரிசை வாங்காம கல்யாணம் பண்ணிருக்கணும். சீர்வரிசைன்னு சொல்லாதம்மா, அது வேற. அதுக்கு பேர் என்ன, வரதட்சணையா? ஆமா, வரதட்சணை. வரதட்சணை கிடையாது, தயவு செய்து சொல்றேன். பொண்ணு வீட்டுல இருந்து மாப்பிள்ளை விட்டு கொடுக்கறத வரதட்சணை என்ற வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. அப்ப வேற என்னன்னு சொல்லுங்க. இப்ப நாட்டுல வெள்ளம் வருது, என்ன பண்றான்? வெள்ள நிவாரணம் கொடுக்கறான். வறட்சி வருது, வறட்சி நிவாரணம் கொடுக்கறான். புயல் வருது, புயல் நிவாரணம் கொடுக்குறான். அது மாதிரி உங்களை திருமணம் பண்ணுவதால் கொடுக்கக்கூடிய திருமண நிவாரண நிதி தான வழிய, அதுக்கு பேர் வரதட்சணை கிடையாது என்பதை இந்த மாமன்றத்தில் பதிவு செய்து கொள்கிறேன். அதுவும் வரதட்சணை என்ன? இருமா, நீ என்ன கொண்டு வர்ற? 2 சாப்பிட்ற தட்டு கொண்டு வர்ற. எங்க அப்பா தான் என்ன செத்தா போயிட்டாங்க, 2 தட்டு கொண்டு வர்ற. அதுவும் என் மாமனார்லாம் ஒரு பீரோ கொடுத்தா கைபிடி 2 நாள்ல கையோட வந்துருச்சியா. இதுக்குன்னே சீர் வாங்குற கடை வச்சிருப்பாங்க இவ்வளோ இருக்கு. அதுலேயும் என் பீரோ கொண்டு வர்ற, எதுக்கு கொண்டு வர்ற? உன் துணிமணியை பூரா அடிக்கிறேன். என் பொண்டாட்டி இந்த அடித்தட்டை மட்டும் எனக்கு கொடுத்துருக்கா. அதில் என் வேட்டி பூரா அடிக்கிருக்கா, அது மேலே ஏறி நின்று அவள் துணியை எடுத்துக்கிட்டு இருக்கா. அன்னைக்கு கட்டிக்கிட்டு வரேன், பூரா கால் தடமாக இருக்குது. சொல்கிறேன், இங்கே விட்டு ஒத்தஞ்சிருப்பா அவ்வளோ இருக்கு. உடனே இந்த ஊரில் பெரிய நடுவர்னு சொல்லி கொடுத்துறேன். இந்த நீ கிரைண்டர் கொண்டு வர, எதுக்கு கிரைண்டர் கொண்டு வர? எங்கள் வீட்டில் என்ன ஆட்டுக்கள் இல்லாமல் கிரைண்டர் கொண்டு வர? உனக்கு ஆட்டை வலிக்குது, நீ கிரைண்டர் கொண்டு வர. எதுக்கு மிக்சி கொண்டு வர? எங்கள் வீட்டில் அம்மிக்கல் எல்லாமே அரைச்சி மிக்சி கொண்டு வர? உனக்கு இழுத்து அரைக்க வலிக்குதுன்னு மிக்சி கொண்டு வர. எதுக்கு கட்டில் கொண்டு வர? நாங்கள் படுத்து தூங்க பாய் இல்லாமல் பரதேசியாக வரந்த நீ கட்டில் கொண்டு வர? நீ ஒய்யாரமாக ஏறி படுத்துக்கிறதுக்கு கட்டில் கொண்டு வர. என்ன உனக்கு பயமாக இருக்குமே துணைக்கு நாங்கள் வந்து படுத்துக்கிறோம், அவ்வளோதானே. உள்ள விட்டு மேலே உள்ளவங்க கொடுக்குறான், அவ்வளோதான். உள்ள விட்டு மேலே இருக்கிறவங்க கொடுக்குறாங்க. எங்க உங்களுக்கு லவ் பண்ணவே தெரிலங்க. என்னைக்காவது உங்கள் மனைவிக்கு பூ வாங்கி கொடுத்துருக்கீங்களா? அதுதான் எனக்கு பிரச்சனையே. ஏன் ஒரு முளை மல்லிகை பூ வாங்கி கொடுத்துருக்கீங்களா? அடையாம அன்னைக்கு பூ வாங்கலை சண்டையை போட்டான்னு சண்டையை போடுறான்னு இவ்வளவு பூ ஒரு பந்து மதுரையில் வாங்கிட்டு போனேன். சரி, அவ சொல்கிறா, ஏய் நீ காசு கொடுத்து வாங்கியிருக்க மாட்டிய, எங்கேயா பட்டிமன்றத்தில் மேடையில் டெக்கரேஷன் பண்ணுறதானே சுற்றிக்கிட்டு வந்தேன். அப்போ நம்ம அவ்வளோ புரிஞ்சு வச்சுருக்கா. நீங்கள் இறங்கி அப்படி பெண்கள் பக்கம் போங்களேன், பூ மணக்கும், சந்தன மணக்கும், ஜவ்வாது மணக்கும், சென்ட் மணக்கும். ஏங்க புருஷ மேல வச்ச பாசம் கூட மணக்கும். இறங்கி ஆம்பளைங்க பக்கம் போங்க, பீடி நாரும், சிகரெட்டு நாரும், 1848 நாரும். நீங்கெல்லாம் நாத்த முடிச்சவங்க, ஆனாலும் உங்களை வச்சு எதுக்கு குடும்பம் பண்றோம்? பெண்கள் பக்கம் போனா பூ மணக்கும், பொட்டு மணக்கும், சந்தன மணக்கும், செவ்வாது மணக்கும். இவ்வளவு மணக்கிறதுக்கு காரணம் என் ஆம்பளை வேர்வை சிந்து உழைக்கிறதுனால மணக்குது, இல்லாட்டினா நாரி போயிருந்துருச்சுக்க. ஆண்கள் பக்கம் போனா பீடி நாரும், சிகரெட் நாரும், பிராந்தி அப்படி சொல்லக்கூடாது. பிராந்தி சுமல் வரும், சிகரெட்டு வாசனை வரும், பிராந்தி நாரும் சொல்லாதீங்க. 250 ரூபா போட்டு குடிச்சிருக்கும், இன்னும் நாருங்கிற. இப்போ கவர்மெண்ட்ல என்ன சொல்றாங்க? குடிகாரன்னு சொல்லக்கூடாது, மது பிரியர்கள். அப்புறம் வேற இப்ப திருடன் என்னன்னு சொல்லணும்? பொருள் விரும்பி. பொருள் விரும்பியா? சோம்பேறி என்ன சொல்லணும்? பொருள் விரும்பாதவன். என்னென்ன பேர் வச்சிருக்கீங்க? இப்படி இப்படி சொல்லி பழகணும். பழகணும் நல்லா. இப்போ ஒருத்தன் லேடிஸை விரும்புறான்னு வச்சுக்க, அவன் லேடிஸ் விரும்பி பெண் ஆர்வலர். அப்படி பெண் ஆர்வலரா? அப்படி சொல்லு. பெண் ஆர்வலர், பெண் ஆர்வலர் அவர். என்னங்க பேர் வைக்கிறீங்க? வாழ்க்கைங்கிற பூஜையில நாங்க இல்லைன்னா நீங்க ஒண்ணுமே இல்லைங்க. வாழ்க்கைங்கிறது அழகான பூஜை, அத நாங்க பூ மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு பூஜையை நடத்தி கொடுக்கறோமா? எப்படி? பூஜைக்கேத்த பூவிது நீத்துதானி பூத்தது, அட பூத்தது யாரது பார்த்தது.
போட்ட தாவணி சேலையாகி போனது, கொக்கு ஒண்ணு கொக்கி போடுதே ஹொய். கட்டையில பார்த்தேனே மச்சம், ஆனாலும் நெஞ்சுக்குள்ள ஏதோ அச்சம். அச்சு வெள்ள பேச்சில் ஆள தூக்குறேன், கொஞ்ச நேரம் பாருங்க கூலி கேட்கிறேன். பூஜைக்கேத்த பூவிது நேத்து தானே பூத்தது, பூத்தது யாரத பார்த்தது, பூத்தது யாரத பார்த்தது. நான் எல்லாரையும் பார்த்து ஒரு கேள்வி கேக்குறேங்க. குழந்தை பெத்தவங்க எல்லாம் கை தூக்குங்க பாப்போம். குழந்தை பெத்தவங்க ஏன் ஆம்பளைங்கன்னா தர்மாஸ்பத்திரியில படுத்தா கிடந்தீங்க? குழந்தை பெத்துக்கலையோ? ஆம்பளைங்க கையை தூக்க பாத்தீங்களா, நல்லா இருக்கு கை இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அப்ப நாங்க பெத்த நீ நான் பெத்த 4-10 மாசம் சுமந்தேன்னு சொல்லுவேன். இது எனக்கு தேவையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க திருமணத்துக்கு முன்பு தான் சந்தோஷம் சொல்றீங்க தெரியுமா? உங்களுக்காக உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்து உங்களுக்காக ஒரு பிள்ளையை பெத்து கொடுத்து இதுதான் வாழ்க்கை, இதுதான் சந்தோஷம் சொல்லி கொடுக்குற பாருங்க, அதுதான் திருமணத்துக்கு அப்புறம் இருக்கிற சந்தோஷங்கிறது. நீங்க உங்க அம்மாவுக்கும் உங்க மாமியாருக்கும், ஐ மீன் உங்க மனைவியோட அம்மாவுக்கும் ஒரு வித்தியாசம் சொல்லுங்க பாப்போம். எங்க அம்மாவுக்கும் என் பொண்டாட்டியோட அம்மாவுக்கும் ஆமா என்ன வித்தியாசம் தெரியுமா? என்ன சொல்லுங்க, என்ன வித்தியாசம் சொல்லுங்க. எங்க அம்மா என்னைய பெத்தவ, அவங்க அம்மா அவளை பெத்தவ. எப்படி ரொம்ப பெரிய வித்தியாசத்தை சொல்லியிருக்கீங்க. நான் சொல்லவா? உங்க அம்மா நீங்க வாழ்றதுக்காக உங்களை பெத்தாங்க, அவங்க அம்மா இருக்காங்கல்ல உங்க வாழ்க்கையே அவங்க பெத்திருக்காங்க. இதுதாங்க நிதர்சனமான உண்மை. இதுக்கெல்லாம் கை தட்டினக்கா, பெண்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன்ல. நீங்க உங்க வாழ்க்கையே உங்க மனைவி தாங்க. இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். கல்யாணம் ஆகி 5 வருஷத்துல 2 பிள்ளை பிறந்த பிறகு ஒருவேளை மனைவி தவறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆம்பளை அடுத்து யாரு? புது மாப்பிள்ளை. அந்த மாதிரி எந்த ஆம்பளையும் பொண்டாட்டி செத்த உடனே புது மாப்பிள்ளையும் சொல்றத தயவு செய்து நான் ஏத்துக்க மாட்டேன். ஏன்? அது மாதிரி பழக்கம் எங்களுக்கு கிடையாது. ஐயோ தப்பா சொல்லிட்டேனோ. 16க்கு சாமி கும்பிட்டு தான் எதா இருந்தாலும் நாங்க வேலையை ஆரம்பிப்போம். சரி சொல்லுங்க. மனுஷங்களையா நீங்க? உடனே மனைவி செத்த உடனே அடுத்து பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களே சும்மா இருந்தாலும் பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, மாப்பிள்ளை உங்களுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த 2 பிள்ளைங்களுக்காக ஒரு கல்யாணத்தை பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. போனா போதுன்னு பொண்டாட்டி போட்டவன் நடு ஹாலில் மாட்டி வச்சுட்டு புதுசா ஒரு பொண்ணை கட்டிட்டு வருவான்ல, அதை கூட்டிட்டு வருவான். சரசிங்க வாமா, இது அவங்க அக்கா தொட்டு கும்பிடு, அதுவும் லூசு மாதிரி தொட்டு கும்பிடும். இது ஒக்கா முட்டு புடவை, இனிமே இது ஓ முட்டு புடவை. இது ஒக்கா முட்டு நகை, இனிமே இது ஓ முட்டு நகை. இது ஒக்காவோட 2 பிள்ளைங்க, இனிமே இது ஓம் பிள்ளைங்களா பாத்துக்கோன்னு சொன்னா இந்த சமுதாயம் ஏத்துக்கும். ஏன் ஜாலி ஜாலின்னு சுத்தி எடுத்துறீங்களே? அதனால இதே புருஷ மண்டையை போட்டான்னு வச்சுக்கோங்களேன், நாங்க 2வது கல்யாணம் பண்ணிட்டு டே குப்புசாமி இங்க வாட, இதான் உங்க நொண்ணை தொட்டு கும்பிடு, இது ஒன்ன நூட்டு 100 ஆயிடு, இனிமே இது ஓ முட்டு 100 ஆயிடு. இது ஒன்ன முட்டு செருப்பு, இதுமே இது ஓமுட்டு செருப்பு. இது ஒன்னனுக்கு நான் பெத்த 2 பிள்ளை, இனிமே இது ஓம் பிள்ளையா பார்த்துக்கோன்னு சொன்ன இந்த சமுதாயம் ஏத்துக்கங்களா? 10 பிள்ளை இருந்தாலும் 10 பாத்திரம் தேய்ச்சாவது அந்த பிள்ளைங்களை காப்பாற்ற தவிர அடுத்த ஆணை தேடி போக மாட்டாங்க ஒரு பொம்பளைங்கிறவன். அது எப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு சந்தோஷம் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க? எங்க வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க என்னைக்காவது உங்க மனைவியை பாராட்டி இருக்கீங்களா? செல்லமா கூப்பிட கத்துக்குங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு தோசை மாதிரி, நல்லா தெரிஞ்சுக்குங்க. தோசை கல்லுங்கிறதெல்லாம் கணவர், தோசை எல்லாம் மனைவி மாதிரி, நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்க எவ்வளவு கோவத்தை அப்படியே எங்க மாலை காட்டினாலும் தீரிஞ்சு போறது நாங்க தான். நீங்க நல்லா தான் இருப்பீங்க. அந்த நெருப்புலாம் உங்க அம்மா மாதிரி. உங்க அம்மா உங்ககிட்ட கோவத்தை காட்டி நீங்க எங்க கிட்ட கோவத்தை காட்டி தோசை மாதிரி தினம் 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 உங்களுக்காக தீஞ்சி நொந்து போறாங்க. ஆனாலும் நாங்க உங்களை வச்சு குடும்பம் பண்றோம். என்ன வேண்டீங்க? என்னையெல்லாம் சாதாரணமா பொண்ணு பார்க்க வரலக்கா, 300 பேர் என்னைய பொண்ணு பார்க்க வந்தாங்க. டிப்பர் லாரில வந்துருப்பாங்க இவ்வளவு இருக்கு. டிப்பர் லாரில குடும்பத்தோட 300 பேர் வந்தாங்க.
எனக்கு காஃபியே போட தெரியாது, இருந்தாலும் பரவாயில்ல காஃபி என்ன நீங்களா பாக்குறத பார்த்தா காபி போட தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் சூப்பரா காபி போட்டிருப்பேன். ஆமாங்க. உயரத்துக்கு அடுப்பு இவ்வளவு கட்டணும். காபி போட்டேன். ஆனா காபி போடுறதுல பெரிய கம்ப சூத்திரமா இல்ல. பாலை நல்லா காய்ச்சி கொஞ்சம் மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் போட்டு ஒரு காபி போட்டு கொடுத்தேன். எல்லாரும் டீ காஃபி குடிச்சாங்க. அந்த மாப்பிள்ளை மட்டும் டீ காஃபி வேணாட்டான். மாப்பிள்ளை டீ காஃபி வேணாம்னு சொல்லியிருப்பானே. வேணான்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் உஷாரா இருக்கணும். ஏன்? மிச்சர் கொடுத்தீங்களா? ஆமா மிச்சர் கொடுத்தோம். கடலை பருப்பா பொறுக்கி தின்றுப்பானே. ஆமாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? அவன் கட்டிங் வெளியில வரக்கூடாதுன்னு எல்லாம் கணக்கு பண்ணி இருந்திருக்கான். ஏன்னா இது சாப்பிட்டா அதுக்கு ஒத்துக்கிறாது. அவனுக்கு தெரிஞ்சிருக்கு கரெக்டா. சிலர்லாம் அப்படி எடுத்து போடுவான். அப்படின்னா அவன் கணக்கா வந்திருக்கான்னு அர்த்தம். தம்பி என்ன ஆத்துக்குள்ள சேரோட போறியா? அதை யாரும் திருப்பி கொண்டாது இங்க வாங்குறா. இல்லடா பையன் கொஞ்ச நேரம் விட்டா போயிடுவாங்க உங்களுக்கு ஆத்துக்குள்ளே. இங்க வா, விழாக்குழு சார்பாக சேர கொண்டு வரப்படுகிறது. நல்லா தெரிஞ்சுக்குங்க. நான் நிறைவா இதை சொல்லி முடிக்கிறேன். வாழ்க்கையில மனைவி இல்லாதவங்க ஒண்ணுமே இல்ல. ஒரு வீட்டுல ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா மகாலட்சுமி பிறந்திருக்குன்னு சொல்லுவாங்க. ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? கொல்லி வைக்க ஒருத்தன் பிறந்துட்டேன். நீங்களாம் கடைசி வரைக்கும் கொல்லி வைக்க தான் லைக்குன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. இப்போ மதுரையில அவ்வளவு கூட்டம் இருக்கே ஏன்? மதுரை மீனாட்சியோட கல்யாணம். மதுரை மீனாட்சி கல்யாணம் தான் சொல்லிருக்காங்க. சுந்தரேஸ்வரர் கல்யாணம் என்னைக்கா சொல்லிருக்காங்க? இல்ல இல்ல. வள்ளி திருமணம் தான் சொல்லிருப்பாங்க. முருகர் திருமணம் அப்படின்னு என்னைக்கா சொல்லிருக்காங்களா? இல்ல. தெய்வானை திருமணம் தான் சொல்வாங்க. ஆண்டாள் திருமணம் தான் சொல்வாங்க. என்னைக்காவது பெருமாளோட திருமணம்னு சொல்லிருக்காங்களா? இல்ல. என்னைக்குமே ஆண்களுக்கு பெண்ணுக்குள்ளதான் அடக்கம். என்னைக்குமே உங்களுக்கு முன்னிலை நாங்க தான். நாங்க இல்லைன்னா உங்க வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லைங்க. அதனால திருமணத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த சந்தோஷம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. திருமணத்துக்கு அப்புறம் ஒரு மனைவி ஒரு பெண் உங்க வாழ்க்கையில வந்ததுதான் மிகப்பெரிய சந்தோஷம். அதுதான் நிலையானதும் கூட என்று நீங்க திருப்ப என் பக்கம் வணங்கணும். இல்லன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப மதுரை வழியா தானே நீங்க வந்து நாளைக்கு சாயல் போவீங்க. மதுரை வழியா தான் நாளைக்கு சாயல் குடி போறேன். மதுரை தெரியும்ல உங்களுக்கு? நல்லா தெரியும். மதுரை ஆண்டது யாரு? மதுரை ஆண்டது அழகரா. அழகர் ஆத்துல இறங்கிட்டாருனே. மதுரை ஆண்டது பாண்டிய மன்னன். பாண்டிய மன்னன் கண்ணகிக்கு தப்பா தீர்ப்பு சொல்லிட்டான்னு உட்காந்து இந்த சார்லி செத்துட்டானாங்க. அவனுக்கு வெக்கமான சூடு சொன்னச்சு அவன் செத்தான். ரைட், கரெக்டானது. பாண்டிய மன்னன் தவறாக தீர்ப்பு சொன்னான், மேடையிலே விழுந்து செத்தான். ஆமா. பாண்டிய மன்னன் மான ரோசம் இருந்துச்சு, செத்தான். ஆமா. இப்ப நீங்க எப்படின்னு நீங்க கேட்குற. ஆமா. ஆனால் நானும் பாண்டிய மன்னன் போலதான். தவறாக தீர்ப்பு சொன்னால் நான் இங்கே மடிவதற்கு ரெடி. ஆனா பாண்டிய மன்னன்ட்ட கேள்வி கேட்டது யாரு? கண்ணகி. நீங்கள் கண்ணகியாக இருந்தால் நான் பாண்டிய மன்னனாக இருப்பேன் என்பதை இந்த மன்றத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க கைத்தட்டுற எல்லா ஆண்களுக்கும் சொல்ற, தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா பெண்களும் கண்ணகி தாங்க. நாங்கெல்லாம் கண்ணாலே உங்களை எரிக்கிறவங்க. எந்த ஒரு புருஷன் மனைவியை உண்மையா நேசிக்கிறானோ அவங்க கண்ணகி தான். அதனால நீங்க கரெக்டா தான் தீர்ப்பு சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு மனைவி இருக்குது அல்லவா? அதனால கரெக்டா கண்ணகிய என்னைய கண்ணகியா நினைச்சிட்டு நீங்க தீர்ப்பு சொல்றீங்க. சொல்லலன்னு வச்சுக்கோங்களேன், உசுரோட ஊர் போய் சேர மாட்டீங்க அப்படின்னு சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம். உண்மையிலேயே இந்த நிகழ்வை உபயதாரர்களாக இருந்து இந்த நிகழ்வுக்கு உபயம் செய்திருக்கக்கூடிய சிங்காரவேல் நாடார், தெய்வ திரு ரத்தினம்மாள், எஸ் முனியப்பன், உஷா, எம் பாலஹரிகரன், பிகாம் LLB, ஸ்ரீ தங்கவிலாஸ், ஹரி ஹார்ட்ஷிப்ஸ் பழனி, டி சரவணகுமார், பாலேஸ்வரி, எஸ் ஸ்ரீ மகிழ்மித்ரா, எஸ் சிவன்யாஸ்ரீ மற்றும் நாடார் உறவின் முறையைச் சேர்ந்த அனைத்து நல்ல உள்ளங்கள், பொறுப்பாளர்கள், நாங்கள் வருவதற்கு எங்களோடு இணைப்பு பாலமாக இருந்த அருமை அண்ணன் முருகேசன் அவர்களுக்கும், இந்த பகுதியிலே என்னை வளர்த்து வரக்கூடிய அருமை அண்ணன் விடியல் விஜயகுமார் அவர்களுக்கும் அன்பார்ந்த நன்றிகளை சொல்லி, அண்ணே தீர்வு சொல்லணும். அக்கா உட்காருங்க, முடிச்சிடறேன். அக்கா உட்காருக்கா, முடிச்சிடறேன். அக்கா அண்ணே உட்காருண்ணே. அண்ணே நடுவரை கடைசியில் பிச்சை எடுக்க விட்டுறாதீங்க ப்ளீஸ். இவ்வளவுதான் உட்காந்து. அண்ணே கௌதம் இந்தா இருக்காங்க, ரெண்டு மியூசிக்காரங்க. ரைட் இந்த வந்துருச்சுல. 3 பேருக்கு 300, 100 100 100, எனக்கு 200. சரி, கரெக்டாக சொல்கிறேனே, இல்லைன்னா இந்த 500க்கு நான் கட்டுப்படுறேனே. ஆனால் உண்மையிலே அருமையாக ரசிக்கிறீங்க, அருமையாக பார்க்குறீங்க.
உண்மையிலே எவ்வளவு சிறப்பாக இருக்கு பாருங்க. நீங்கள் யாரும் காசு கொண்டு வரலைன்னு மட்டும் வருத்தப்படாதீங்க. ஏடிஎம் கார்டு இருந்தால் கொடுங்க, நாங்கள் எடுத்துகிட்டு வந்து ரசீது தரோம். பெண்கள் காசு கொண்டு வரலைன்னு வருத்தப்படாதீங்க. எது கொடுத்தாலும் அடகு வச்சு ரசீது உடனடியாக தரோம். ஜிபே நம்பர் தரேன், அனுப்பி விடுங்க. அதை பற்றிலாம் வருத்தப்பட எல்லா இதுவும் வச்சுருக்கோம். கேட்ட கேள்வி என்ன? மனிதனுக்கு மனநிறைவான மகிழ்ச்சி என்பது திருமணத்துக்கு முன்பா திருமணத்துக்கு பின்பா? இவங்க என்ன சொல்றாங்க? மனைவியால சந்தோஷம் இல்லை. உண்மைதான் சார். என் பொண்டாட்டி வெண்டிக்காய் வாங்கிட்டு வர சொன்னான். வெண்டைக்காய் இந்த நுனியை ஒடிச்சு பார்த்து வாங்கிட்டு வான்றான். கடைக்காரன் நுனியை ஒடிச்சா உன் கையை ஒடிப்பேங்கிறேன், இவ ஒடிக்காம வந்தா உன் கையை ஒடிப்பேங்கிறேன். எப்படி சார் வெண்டிக்காய் வாங்குறது? இவ 1/2 கிலோ வாங்கிட்டு வர சொன்னா கடையில் 1 கிலோ வாங்கிட்டு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டில் உட்காந்துக்கிட்டு ஒடிச்சு போட்டுவிட்டு 1/2 கிலோ வீட்டுக்கு கொண்டு போயிட்டு இருக்கேன். இப்போ எங்கள் ஊரில் உள்ளவன் பூரா இங்கே தான் வந்து ஒடிக்கணும் போல இருக்குன்னு லைனில் நின்று வெண்டிக்காய் ஒடிச்சுக்கிட்டு இருக்காங்க. முத்தனை வெண்டிக்காயை வெட்டி போட்டு வெள்ளைச்சாமி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்கே சார் பொண்டாட்டியால் நிம்மதி இருக்குது? சொல்லுங்க பார்ப்போம். சார் எங்கள் ஊர் பக்கத்தில் ஒருத்தனை 6 மாதத்துக்கு முன்னாடி நல்ல பாம்பு கடிச்சிருச்சு சார். மதுரையில் சேர்த்து 7 லட்ச ரூபா செலவு பண்ணாங்க. பொழைக்க மாட்டான், தூக்கிட்டு போங்கட்டாங்க. நேற்று பார்க்குறேன்னே உசுரோட வர்றானே. டேய் எப்படிடா பொழைச்ச? என் பொண்டாட்டி தான் சார் காப்பாற்றினான். உன் பொண்டாட்டி டாக்டராடா நர்ஸாடா எப்படா காப்பாற்றினான்? ஒன்றும் இல்லை சார், பாம்பு கடிச்ச இடத்துல அவளை கடிக்க விட்டேன், இந்த விஷம் அந்த விஷத்தை முறிச்சிருச்சு அப்படின்னா. உன் பொண்டாட்டி எங்கேடான்னு கேட்டேன். பெரிய ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்குறா சார் அப்படின்னா. என்னடா வேலை? பாம்பு கடிக்கிற இடத்துல கடிக்கிறதா சார் அவளுக்கே வேலை. பாம்புக்கு தகுந்த மாதிரி கடிப்பா சார். நல்ல பாம்புனா மலைப்பாம்பு கடிக்காது, முழுங்கும். இந்த பொண்டாட்டியால் என்ன சார் சந்தோஷம் இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் சார். சார் அன்றைக்கி பட்டிமன்றம் முடிச்சு நைட்டு 12 மணி இருக்கும். வீட்டுக்குள்ளே போகிறேன். பெட்ரூமில் கரெக்டுன்னு ஒரு சவுண்டு. பெருச்சாளி பூந்துருச்சு. காலி பண்ணி கட்டை எடுத்துக்கிட்டு போகிறேன். என் பொண்டாட்டி ஒரு பாக்கெட்டு மேரி பிஸ்கட்டை தள்ளிக்கிட்டு இருக்கா வீட்டில். சைத்தான் நைட்டு 12 மணிக்கு பிஸ்கட் திங்கிறிய உருப்படி வேலைங்க. நீங்கள் போங்க, நீங்கள் கஷ்டப்பட்டு பட்டிமன்றம் பேசுகிற காசு வேஸ்ட்டாக போயிடறக்காக தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேங்கிறேன். என்னன்னு கேட்டேன். இன்றைக்கி நைட்டோட எக்ஸ்பைரி டேட் முடியுதுங்கிறாயா. அதுக்காக நீ 10 ரூபா பிஸ்கட்டை தள்ளிவிட்டு 350 ரூபா எவன்டா செலவு பண்ணுறது? இந்த பொண்டாட்டியால் சந்தோஷம் இருக்கா? ஒன்றும் இல்லை. நேற்று என் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணேன். ஃபுல் ரிங்காய் கட் ஆயிடுச்சு. வீட்டில் போய் ஏண்டி ஃபோன் பண்ண எடுக்கலைன்னு கேட்டால் என்ன சொல்லணுக்கா? டிவி சவுண்டில் கேட்கல, துணி துவச்சிக்கிட்டு இருந்தேன், சைலண்டில் கிடந்துச்சு, சமைச்சிக்கிட்டு இருந்தேன், ஏதாவது சொல்லலாம்ல. ஏண்டி ஃபுல் ரிங்காய் கட் ஆயிடுச்சு ஃபோன் எடுக்கலைன்னு கேட்குறேன். ஒரே ரிங்கில் எடுக்கிறவளை பார்த்து நீ அடிக்க வேண்டியதானே. ஒரு ரிங்கில் எடுக்கிறவளை நான் இன்னும் எங்கே போய் தேடுறது? தேடித்தான் கிடப்பாளா இல்லை கிடைச்சாலும் தான் எடுப்பாளா? கிடைக்கிறவளை எடுப்பா, அதுக்கப்புறம் எடுப்பாளா? எப்படி எடுப்பான்னு கேட்குறேன். சார் இங்கே இருக்க பெண்களுக்கு ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். தயவு செய்து இந்த பொட்டு வைக்கிறீல்ல, குங்குமத்தில் பொட்டு வைங்க. இந்த ஒட்டு பொட்டு வைக்காதீங்க தயவு செய்து. வைக்காதீங்க. வைக்கிறீங்களா? ஏன் காசு நான் வைப்பேன்ட்டாங்கிறீங்களா? வைங்க. பழசா போச்சுன்னா அதை தூக்கி போட்டு போங்க. நீங்கள் பழசா போன போட்ட என்ன பண்ணுறீங்க? எடுத்து கதவுல ஒட்டுறது, கம்பியில் ஒட்டுறது, கக்கூசு பீங்காலில் ஒட்டுறது. அன்றைக்கி பார்க்குற எருமை மாட்டில் ஒட்டியிருக்கு. 2 எருமை ஒன்றா குளிச்சிருக்கும் போலக்கு. ஒன்றும் இல்லைக்கா, அன்றைக்கி போன வாரம் பட்டிமன்றம் முடித்து திண்டுக்கல்லில் காரைக்குடி பஸ்ஸு அது லேட்டாக தான் கிடச்சி. ஓட்டி போய் அடித்து பிடிச்சி சன்னல் சீட்டு கிடச்சி. எப்படி இருக்குன்னு சந்தோஷம். சன்னலில் சாஞ்சிக்கிட்டு இப்படியே தூங்கிக்கிட்டே போனாக்கா அந்த கம்பியில் எவ்வளோ பொட்டு ஒட்டியிருந்துருக்காக்கா. இந்த பொட்டு மாதிரி வந்து என் சட்டையில் ஒட்டிடுச்சு. வீட்டில் போய் கதவை தட்டினேன். பொண்டாட்டி கதவை திறந்தா பொட்டை நான் பார்க்கல, அவள் பார்த்துட்டான். இது எத்தனை நாளாக நடக்குதுன்னு கேட்டான். நான் தான் பொட்டை பார்க்கலையே, பட்டிமன்றத்தை தான் கேட்குறான்னு. ஒன்று கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தே நடக்குதுன்னே சொல்லி முடிச்சு விட்டாலும் ஏன் இந்த வேலை ஏன் செய்கிறீங்க? இப்படி சிரமங்கள் இருக்கிற காரணத்தால் மனிதனுக்கு மனநிறைவான மகிழ்ச்சி என்பது திருமணத்துக்கு முன்பே என்று நான் தீர்ப்பு சொல்ல முடியாது. உட்கார்றேன். இது 2 விட்டு சாத்தினா எவன் தாங்கிறது? அதெல்லாம் இதெல்லாம் இப்போ இருக்க கோபத்துக்கு என்ன பண்ணும்னே சொல்ல முடியாது. அப்போ திருமணத்துக்கு பின்பு என்ன சந்தோஷம்னு பார்க்கணும். ஒன்றும் இல்லை. இப்போ பட்டிமன்றம் முடியும் மணி 1 மணி. இப்போ நான் பஸ் ஏறினால திண்டுக்கல் போய் தேவோட்டைக்கு ஒரு 3 மணிக்கு போயிடுவேன். காலிங் பெல் அடிப்பேன். என் மனைவி கதவை திறப்பா. வாங்க மகாராஜா, நாடான் ஒரு முறை பட்டிமன்றம் சென்றீர்களே, உங்கள் அண்ணன் விடியல் விஜயகுமார் வந்தாரா? அப்படியா கேப்பா. போய் படுத்தனா பை ஊர் சுற்றிடா, ஊர் சுற்றி பழைய போய் படுறான்பா. இதே முகம் கொஞ்சம் வாட்டமாக இருந்துச்சு வச்சுக்கலே, ஏன் ஒரு மாதிரியா இருக்கே? என்னன்னு தெரியலப்பா, என்னால் சரியாக பேச முடியலம்மா, மஞ்சள் உடம்பு சரியில்லம்மா அப்படின்னா சூடாக பால் ஆற்றி கொடுத்து போய் படியா, நாளைக்கே சாயல்குடியில் பட்டிமன்றம் இருக்கும்பா. வாழ்க்கையில் நான் தோற்று போகின்ற பொழுது என்னை தேற்றுவது என் மனைவி என்கிற சொந்தம். நம்ம தொழில் பண்ணுறோம், வியாபாரம் பண்ணுறோம், நஷ்டமாயிடுது, எல்லாத்தையும் இழந்துடுறோம்.
நம்ம வீட்டில் போய் தனிமரமாக நிற்கும் போது நம்மளோட சேர்ந்து ஊர் சுற்றணும் வருவானா? நம்மளோட சேர்ந்து தண்ணி அடிச்சவன் வருவானா? நம்மள்ட்ட வாங்கி சாப்பிட்டோம் வருவானா? கண் கலங்கி நிற்கும் போது பொண்டாட்டி கேட்பா, ஏயா ஒரு மாதிரியாக இருக்க, என்னன்னு தெரியலையுமா, எல்லாத்தையும் நஷ்டமாக்கிட்டேனே, எப்படி நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன்னு கண் கலங்கும் போது அந்த கட்டிய மனைவி காதில் கழுத்தில் கிடக்கிறத கழட்டி கொடுத்து, ஏன் தான் தாலியை கூட கழட்டி கொடுத்து வெறும் மஞ்சள் கயிறை போட்டுக்கிட்டு தான் சிறுபாடு சேர்த்து வச்ச பணத்தை கொடுத்து நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவள் நம் கட்டிய மனைவியாக மட்டும்தான் இருக்க முடியும். சார் ஒன்றும் இல்லை, நாங்கள் மனைவியை நிறைய கேலி பண்ணோம், கிண்டல் பண்ணோம். அதெல்லாம் நகைச்சுவைக்காக. ஒன்று தெரிஞ்சுக்குங்க, மனைவி என்ற ஒரு பெண் வீட்டில் இருக்க வரைக்கும் தான் சார் என்ன சாப்பிடலான்னு யோசிக்க தோணும். அவள் போய் சேர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்க, எங்கே சாப்பிடலான்னு தான் சார் யோசிக்க தோணும். மனைவி இருக்க வரைக்கும் தான் வீட்டில் பாய், இல்லைன்னா திண்ணையில் தான் பாய். மனைவியினோட அருமை யார்கிட்ட கேட்கணும் தெரியுமா? வயதான காலத்திலே தன் மனைவியை இழந்து விட்டு ஒருவேளை சோற்றுக்காக ஒவ்வொரு மகன் வீடாக அலைகிறானே அந்த தகப்பனை கேட்டு பாருங்கள், மனைவியினுடைய அருமை என்னன்னு தெரியும். உண்மையிலே அருமையாக சொன்னாங்களே, பேசும்போது சொன்னாங்களே, 20 வருஷம் 25 வருஷம் எங்கள் அப்பா வீட்டில் நாங்கள் வாழ்கிறோம். ஆனால் நீங்கள் கட்டின தாலி கட்டின உடனே அந்த குலசாமியை விட்டுட்டு உங்கள் வீட்டு குலசாமியை வேண்டி உங்கள் குலத்தை வாழ வைக்கிறோமே, இந்த பெண் வருகிற வாழ்க்கை எப்படி மகிழ்ச்சியெல்லாம் வாழ்க்கையாக போகும். இப்போ ஒன்றும் இல்லை சார், இப்போ மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னு வைங்க, 10 நாள் வைத்தியம் பார்ப்போம், 15 நாள் ட்ரீட்மெண்ட் பார்ப்போம். அதுக்கு மேலே என்ன பண்ணுவோம்? அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுவோம், உங்கள் மகளுக்கு முடியலை, ஒன்றும் வந்து நீங்கள் இருந்து பாருங்கள், இல்லைன்னா கூட்டிகிட்டு போய் பாருங்கம்மா. இதான் ஆம்பளை செய்கிற வேலை. இதே நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னு வைங்க, 10 நாள் வைத்தியம் பார்ப்பா, 15 நாள் வைத்தியம் பார்ப்பா, 1 மாதம் வைத்தியம் பார்ப்பா, 6 மாதம் வைத்தியம் பார்ப்பா. நம்ம படுத்த படுக்க ஆகிட்டோம்னு வைங்களே, பக்கத்தில் வந்து உட்காருவா, கவலைப்படாதையா கவலைப்படாதையா, என் பூவுக்கும் பொட்டுக்கு அடையாளமா நீ உசுரோடு இருந்தால் போதும், உன்னை கடைசி வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லக்கூடியவள் நம் கட்டிய மனைவியாக மட்டும்தான் இருக்க முடியும். உண்மை சார். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ கல்யாணத்துக்கு அடையாளமாக என்ன பண்ணுறோம்? 1/2 பவுன் தாலி கட்டுறோம். ஏதோ ஒரு கெட்ட நேரம், போதாத காலம், அந்த புருஷன் போய் சேர்ந்துட்டான்னு வச்சுங்க, அந்த பெண் எதை சார் இழக்கணும்? நம்ம கட்டின தாலியை தானே இழக்கணும். அதை மட்டுமா அந்த பெண் இழக்கிறாள்? தான் சிறு வயதிலிருந்து ஆசையாக சீவி வைத்த பூவை இழக்கிறாள், சிறு வயதிலிருந்து தான் வைத்த பொட்டை இழக்கிறாள், சிறு வயதிலிருந்து தான் கட்டிய பட்டாடுகளை துறந்து வெள்ளையாடை உடுத்தி இந்த குடும்பத்திற்காக மெழுகுதிரி போல் உருகுகிறாளே, அந்த பெண் வருகிற வாழ்க்கை எப்படி மகிழ்ச்சியில்லாத வாழ்க்கையாக போகும் நண்பர்களே. உண்மையிலே இன்னொன்று தெரிஞ்சுக்குங்க, எல்லா ஆம்பளையிலும் தோளில் துண்டு போட்டு நடக்கிறோமா, வீட்டில் இருக்க பொண்டாட்டி ஒழுக்கமாக இருக்கிறதுனால தோளில் போட்டு துண்டு போட்டுக்கிறோம். கொஞ்சம் தவறினா இந்த துண்டு தலைக்கு போய் தசரான். உண்மையில் இந்த குழந்தை இல்லை, குழந்தை நம்ம சொல்கிறோம் வீட்டில், இது பிள்ளையாது சைத்தான், எந்த நேரமும் இம்சை வச்ச பொருள் இருக்கா கிளச்சி போடுதுங்கிறான். ஆனால் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இல்லைன்னா அவங்க எவ்வளோ வேதனைப்படுறாங்க. குழந்தை இல்லைன்னா அந்த அந்த ஆம்பளை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க இந்த சமூகம். அந்த குழந்தை இல்லாமல் இருக்க பொண்ணை ஒரு ஏளனமாக பார்ப்பாங்க. குழந்தை இல்லை, அவனை முன்னாடி விடாதீங்க, நல்ல காரியத்துக்கு கூட அவெல்லாம் குழந்தை இல்லை, கொஞ்சம் அவளை அறியாமலே தள்ளி வைக்கும். அந்த பழியை பூரா ஏற்றுக்கிட்டு அந்த குடும்பத்தில் வாழ்கிறா பாருங்க, அந்த பெண் வருகிற வாழ்க்கை எப்படி மகிழ்ச்சியாக வாழ்க்கையாக போகும் யோசிச்சு பாருங்கள். உண்மையிலே என் தந்தை, இதை சொல்லி முடிக்கிறேன், என் தந்தை 87 வயதில் இறந்து போனார். எங்கள் அப்பா 87 வயதில் இறந்து போனார். எனக்காகவே வாழ்ந்தவர் என் தந்தை. எங்கள் அக்கா 4 அக்காவை நல்லா சம்பாரித்து நிறைய நகை போட்டு கட்டி கொடுத்து நல்லா வச்சுருந்த எங்கள் அப்பா என்னையை படிக்க வச்சு என்னை ஒரு வாத்தியார் ஆக்கி எனக்கு தேவையான சொத்துக்களை எல்லாம் சேர்த்து வச்சு எங்கள் அப்பா 87 வயதில் இறந்து போனார். எங்கள் அப்பா இருக்கிறதுக்கு 13 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. 13 வருஷமாக எங்கள் அப்பாவை நாங்கள் தான் பார்த்துக்கிட்டோம். எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் போட்டு வைப்போம். எங்கள் அப்பா சாப்பாடை பிசைஞ்சு அப்படி ஒரு வாயில் வைப்பார், கண்ணீர் அப்படியே ஓடும். நான் கேட்பேன், அப்பா நல்லா தானப்பா பார்த்துக்குறோம், எப்பா எல்லாமே செஞ்சு வச்சுருக்கோம்ப்பா, ஏப்பா அழுகிறேன்னு கேட்பேன். உங்கள் அம்மா இல்லையடா அப்படிம்பார். என் தாய் கொடுத்த மகிழ்ச்சியை, அவர் மனைவி கொடுத்த சந்தோஷத்தை, அன்பை எங்களால் ஒருபோதும் கொடுக்க முடியவில்லை. எல்லாம் கொடுக்க முடிந்த எங்களால் அவர் மனைவி கொடுத்த சந்தோஷத்தை எங்களால் கொடுக்க முடியவில்லை. நண்பர்களே, திருமணத்துக்கு முன்பான மகிழ்ச்சி என்பது ஒரு சிற்றின்பமான மகிழ்ச்சி. திருமணத்துக்கு பின்பான மகிழ்ச்சி என்பது அப்பாவோடு, அம்மாவோடு, தாத்தாவோடு, பாட்டியோடு, மாமனோடு, மாமியோடு, உறவுகளோடு வாழக்கூடிய திருமணத்துக்கு பின்பான வாழ்க்கை தான் மன நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கை என்று தீர்ப்பளித்து உங்கள் பாதம் பட்ட மண்ணை தொட்டு நிறைவு செய்கிறோம். வாய்ப்பு இருந்தால் மீண்டும் பல தலைப்புகளில் சந்திப்போம். ஒன்று மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன் உறவுகளே,
சொத்துக்களை வேண்டுமானால் பிரித்து கொள்ளுங்கள், சொந்தங்களை ஒருபோதும் பிரித்து கொள்ளாதீர்கள். நன்றி, வணக்கம்.